Hi friends, பெண்ணின் பெருமையை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேஸ்ட் கிளாத்தை யூஸ் பண்ணி இப்படி ஒரு அழகான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஒரு தேவையில்லாத கார்ட்போர்டு, அதுக்கு மேலே ஏதாவது கலரால் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே இப்போ ஒயிட் கலரால் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணுறேன். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் டிசைன் பண்ணுறோம். ஸோ அது எப்படி டிசைன் பண்ணுறோன்னா ஒரு வேஸ்ட் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் என்னோடய பழைய ஒரு சுடிதாரோட டாப்ஸை எடுத்து அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக ஒரு பீஸை எடுத்து கட் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இந்த ஸ்கியூர்ஸ், இந்த மாதிரி ஸ்டிக்ஸ், இல்லைனா நீங்கள் ஈக்குவல் கூட எடுக்கலாம். ஸோ இதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே லெவலில் நீங்கள் ட்ரையாங்கிள்ஸ் எடுக்க வேணாம், டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸ், ஒன்று பெருசாக இருந்ததுன்னா ஒன்று சின்னது, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இந்த பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதே ஷேப்பில் இந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணி எடுக்கணும். உள்ளே மட்டும் அந்த கிளாத் இருக்கிற மாதிரி, வெளியே அந்த ஸ்டிக் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு டிசைனில் பெருசாகவும் சின்னதாகவும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒட்ட வேண்டியது தான். இதில் நம்ம ஆல்ரெடி கலர் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரேண்டமாக ஒட்டிக்கோங்க. அங்கே நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப் எல்லாம் கிடையாது இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு. அங்கங்கே ரேண்டமாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட டிசைனே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே அதில் ரேண்டமாக பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ சின்ன சின்ன இடையில கேப்ஸ் இருந்தது, அதில் சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸை வச்சு ஃபில் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் கேப்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய கேப் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் குட்டி குட்டி கேப்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு இந்த ஜிகினாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி எப்படி அப்ளை பண்ணுறதுக்கிறத காமிக்கிறேன். ஸோ இதில் ஜிகினாவை அப்ளை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸில் அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாகவே ஈவனாக பேஸ்ட் பண்ணி விட்டுக்குவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜிகினா ஃபுல்லாகவே ஸ்டிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக அதுக்கு மேலே தூவினா போதும், அது அந்த இடத்துல ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணால் ஃபுல்லாகவே காய்ச்சிடும். இதை மாதிரி ஃபுல் ஸ்பேஸ்லேயே நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே இது பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பேக்கில் வால் ஹேங் பண்ணி விட்டுறதுக்காக ஒரு ரோப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிறதா. அந்த ஜிகினா மட்டும்தான் ஒரு 5 rupees பேக்கெட் வெளியே வாங்க வேண்டியது. மற்றபடி வேஸ்ட் கிளாத் வெளியே நம்ம வீட்டிலே இருக்கும். அப்புறம் ஈக்கிள், இது இல்லைன்னா ஈக்கிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.